இந்த சத்தியத்தை முதல்ல நீங்க அறியணும். அப்பதான் நீங்க சுகத்தை பெற முடியும். இல்லைன்னா என்ன, 2 நாள் ஜெபம் பண்ணி பார்ப்பீங்க, ஒன்று நமக்கு அற்புதம் நடக்கும், அப்போ நான் சுகமாகிறது தேவ சித்தம் இல்லை அப்படின்னு சிலர் முடிவு பண்ணியிருப்பீங்க. ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, நீ சுகமாக இருப்பதை நான் விரும்புகிறேன், நீ சுகம் பெறுவதை நான் விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க சுகமா இருக்கணும். எப்படி சொல்றீங்க? வசனம் சொல்லுகிறது, சத்தியம். அதான் சத்தியம். இயேசுவினிடத்துல அநேக வியாதியஸ்தர்கள் வந்தாங்க. கண்கள் பாதிக்கப்பட்டவங்க வந்தாங்க, நடக்க முடியாதவங்க வந்தாங்க, தொழுநோயாளிகள் வந்தாங்க, படுக்கையில கொண்டு வந்தாங்க, திமிர்வாதக்காரரை கொண்டு வந்தாங்க, பிசாசு பிடிச்சவங்களை கொண்டு வந்தாங்க. யாரையாவது ஒருத்தரையாவது இயேசு சுகமாக்காம அனுப்பினார் அப்படின்னு பைபிள்ல இருக்குதா? ஒருத்தரையாவது நீ வியாதியோட தான் இருப்பா, நீ சுகமா இருப்பது எனக்கு சித்தம் இல்லை, நீ வியாதியோட இருக்கிறதா எனக்கு சித்தம்னு யாரையாவது ஒருத்தரையாவது சுகமாக்காம இயேசு அனுப்பினார் அப்படின்னு பைபிள் இருக்குதா? எல்லாரையும் குணமாக்கினார், எல்லாரையும் சுகமாக்கினார், எல்லாரையும் சுகமாக்கினார். அப்படிதான் திரும்ப திரும்ப வருகிறார். அப்படின்னா 4 பேரை சுகமாக்கிட்டு 10 பேரை சுகமில்லை வியாதியோடு அனுப்ப இயேசு விரும்பவில்லை. அதான் சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், அப்பதான் நீங்க விடுதலை பெற முடியும். இந்த செய்தி கேட்ட உடனே அந்த சகோதரிக்குள்ள அப்பதான் ஒரு விசுவாசம் வந்தது. அப்ப நான் வியாதியா இருக்கிறத இயேசு விரும்பல, நான் தான் அதை விரும்பி சரி வியாதி இருந்து விட்டு போகட்டும் என்று ஏற்றுக்கொண்டேன். அந்த சத்தியம் அவளுக்குள்ள கிரியை செய்தது. அன்றைக்கு கூட்டத்தில் ஜெபிச்சாங்க, இயேசுவே, நான் வியாதியோடு இருக்கிறது உமக்கு சித்தம் இல்லை, டெய்லி மாத்திரை சாப்பிட்டு 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 இந்த வியாதியிலேயே காலத்தை நான் தள்ளுவதை நீர் விரும்பல, நான் சுகமாயிருக்க நீர் விரும்புகிறீர், அப்படின்னா நானும் விரும்புகிறேன் சுகமாயிருக்க, இப்பொழுது என்னை சுகமாக்கும். அப்படி ஜெபித்தாங்க. அன்னைக்கு சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். அன்றைக்கு சுகம். அவங்க வந்து சாட்சி சொன்னாங்க, பல வருஷமா இதை அறியாம நான் வியாதியோடு இருக்கிறது தேவனுடைய சித்தம்தான் அப்படி இருந்துட்டேன். ஆனா அதை தேவ சித்தத்தை அறிந்து, வியாதி குறைத்த தேவ சித்தத்தை அறிந்து நான் ஜெபித்தேன், உடனே நான் சுகமாக்கி விட்டேன். நீங்க இந்த மாதிரி ஒரு நோயினால பாதிக்கப்பட்டு பலவீனப்பட்டு நோயில கஷ்டப்படுவதை ஆண்டவர் விரும்பவில்லை. நீங்க சுகமாயிருப்பதை விரும்புகிறார். அல்லேலூயா. ஒருவேளை வயசுக்கு ஏற்ற சில பலவீனங்கள் இருக்கும். 20 வயசுல இருந்த மாதிரியே 60 வயசுல இருக்க முடியாது. அந்த வயதுக்கு ஏற்ற சில பலவீனங்கள் நம்முடைய சரீரத்தில் இருக்கும். அது அந்த வயசுக்கு ஏற்ற பலவீனங்கள், அதை மாற்ற முடியாது. நம்ம வருஷம் ஆக 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 சரீரம் பலவீனப்பட்டு அது மரணத்தை நோக்கி போகும். ஆனா ஒரு வியாதியின் வேதனையோடு இருக்கிறத கர்த்தர் விரும்புவதில்லை. ஒரு நோய் வந்து, கேன்சர் வந்து, ஆஸ்துமா வந்து அப்படியே இழுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறத கர்த்தர் விரும்பவில்லை. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நீங்க விளங்கி கொள்ளணும். வயதாகும் போது உண்டாகிற பலவீனம் வேறு, நோயினால் தாக்கப்பட்டு உண்டாகிற வேதனை வேறு. நீங்க வியாதியினால் தாக்கப்பட்டு வேதனைப்படுவதை ஆண்டவர் விரும்பவில்லை. வியாதிப்பட்டு பலவீனப்படும் போது அவருடைய கிருபை உங்களை தாங்கும் அந்த பலவீனத்திலும். அல்லேலூயா. சத்தியத்தை நீங்கள் அறியும் போது உங்களுக்கு விடுதலை. இப்ப நீங்க அறிந்து கொண்டீங்கன்னா வியாதியா இருக்கிறத இயேசு விரும்பல. இந்த வலிகளோடு, வேதனையோடு, கேன்சரோடு, ஆஸ்தமாவோடு, இந்த ஆர்த்தரைட்டிஸோட, இந்த நரம்புகள் எலும்புகள் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாம முடக்குவாதத்துல பக்கவாதத்துல உட்கார்ந்து இருக்கிறத இயேசு விரும்பவில்லை. சுகமாயிருப்பதை விரும்புகிறார். அல்லேலூயா. அது ஆண்டவருடைய விருப்பம். இந்த சத்தியத்தை நீங்கள் அறியும் போது உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வரும், உங்களுக்குள்ள ஒரு ஜெபம் வரும், நீங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க. அப்போ வியாதியிலிருந்து சுகத்தை பெற சத்தியத்தை அறியும் போது நமக்கு சுகம் உண்டாகிறது. ஒரு வாலிப மகள் வியாதிப்பட்டு படுக்கையில் ஆகிவிட்டாள். சரீரமெல்லாம் பாதிக்கப்பட்டு விட்டது. ரொம்ப படுக்கையிலே தான் அவளுடைய வாழ்க்கை இந்த நிலம் வந்துட்டு. டாக்டர்ஸ் வந்து இன்னும் அவ்வளோதான்ற மாதிரி கைவிட்டுட்டாங்க. ஒரு மன சோர்வு அவளுக்கு வந்தது. ஆனால் அவள் வசனத்தை வாசித்தாள். வேத வசனத்தை வாசித்த போது ஏசாயா 53ஆம் அதிகாரம், இயேசு சிலுவையில் பட்ட பாடுகள், அது அவருடைய உள்ளத்தை தொட்டது.
ஒரு மத்தேயு 8:17 இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சிலுவையில் சுமந்தா. அந்த வசனம் அவருடைய சிலுவை பாடுகள், இயேசு நோய்களையும் பலவீனத்தை சிலுவையில் சுமந்தார் என்ற வேத வசனம். அதை வாசித்த போது அவளுக்குள் ஒரு சத்தியம் தெளிவானது. என்னுடைய வியாதியை, நான் வாலிப வயசுல வியாதிப்பட்டு மரண படுக்கையில் ஆயிட்டேன், மருத்துவம் என்னை கைவிட்டு விட்டது. ஆனா இந்த என்னுடைய வியாதியை, என் சரீரத்தில் வந்திருக்கிற இந்த வியாதியை, இந்த வேதனையை, என்னை படுக்கையிலே முடக்கி போட்டிருக்கிற இந்த வியாதியை இயேசு சிலுவையிலே சுமந்து விட்டார். இயேசு என்னுடைய வியாதியும் பலவீனத்தை சிலுவையிலே சுமந்து விட்டார் என்று மத்தேயு 8:17 சொல்லுகிறாரு. அப்ப இயேசு என் வியாதியை சிலுவையிலே சுமந்து விட்டதுனால இனி நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. ஏன்னா நான் அவருடைய பிள்ளை, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன், அவருடைய பிள்ளையாகிவிட்டேன். எனக்காகத்தான் இயேசு சிலுவையில என் நோய்களையும் பலவீனங்களையும் சுமந்தார். அவர் சுமந்ததுனால இனி நான் சுமக்க தேவையில்லை. அவளுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் வந்தது. அந்த படுக்கையில் இருந்து கொண்டே ஜெபிக்க ஆரம்பித்தாள். ஆண்டவரே, என் நோய்களை சிலுவையில் சுமந்து விட்டபடியால் நான் அதை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் எனக்கு சுகம் உண்டாகட்டும். என் பலவீனத்தை சிலுவையில் சுமந்து விட்டபடியால் இனிமேல் இந்த பலவீனத்தை நான் சுமக்க வேண்டியது இல்லை. இயேசுவின் நாமத்தில் எனக்கு சுகம் உண்டாகட்டும். அந்த சத்தியத்தை அறிந்த உடனே ஒரு விசுவாசம் அவளுக்குள் வந்தது. ஜெபிக்க ஆரம்பித்தாள். இவள் ஜெபிக்க 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 வியாதியின் கட்டுகள் அறுபட ஆரம்பித்தது, பலவீனத்தின் கட்டுகள் அறுபட ஆரம்பித்தது. வெகு சீக்கிரத்திலே மரண படுக்கை விட்டு எழுந்து நடக்க ஆரம்பித்தாள், சுகம் பெற்று விட்டாள். ஒரு அற்புதமான சுகத்தை ஆண்டவர் கொடுத்து விட்டார். அல்லேலூயா. எப்படி அந்த விடுதலை வந்தது? சத்தியத்தை அவள் அறிந்து கொண்டாள். நான் இந்த வியாதி படுக்கையில் இருப்பது ஆண்டவருக்கு சித்தம் அல்ல. என் நோய்களை சிலுவையில் அவர் சுமந்து விட்டார். நான் சுகமா இருக்கணும்னு தான் அவர் சிலுவையிலே மரித்தார். நான் சுகமா இருக்கணும்னு தான் என் வியாதியை சிலுவையிலே சுமந்தா. அப்போ நான் சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன், அவருடைய தள்ளும்புகளால் நான் சுகமாகிறேன் என்று சொல்லி அந்த வசனத்தை சொல்ல 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 அவளுக்குள்ள ஒரு பெரிய விடுதலை உண்டானது. அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய தள்ளும்புகளால் நான் சுகமானேன். ஆமென். அல்லேலூயா. இயேசுவின் தள்ளும்புகளால் நான் சுகமாகிறேன். அப்ப அவருடைய தள்ளும்புகளே நான் சுகமாயிருப்பதற்கு தான். நீங்க அதை விசுவாசிக்கணும். அந்த சத்தியத்தை நீங்க அறியும் போது உங்களுக்குள்ள ஒரு விடுதலை வருகிறது.